வத்தலக்குண்டு அருகே மஞ்சளாறு நீர்வழிப் பாதையை சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து வருவதாக விவசாயிகள் புகார் எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, கொங்குவார்பட்டி பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் உள்ள வேளாண் நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக மஞ்சளாறு உள்ளது. கடந்த சில காலமாகவே மஞ்சளாற்றின் நீர்வழிப்பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வருவதாக புகார் எழுப்பி உள்ள விவசாயிகள் 400 அடி அகலம் கொண்ட மஞ்சள் ஆற்றின் அகலம் சுமார் 100 அடியாக சுருங்கிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் இந்த மஞ்சளாறுடைய ஆதாரங்கள், குடிதண்ணி ஆதாரங்கள் இருக்கு. கிணறு ஊரம், குடிதண்ணி கிணறு ஊரம் ஆற்ற ஒட்டி இருக்கு. ஆக்கிரமிப்பு 400 அடி இருந்த ஆற்று இப்போ வெறும் 25 அடி ஆக்கிரமிப்பாயிருச்சு. பாறாங்கல்லாம் அதிகமாக போட்டு ஒரு 5 மட்டும் உயரத்துக்கு பாறாங்கல்லாம் போட்டு ஆற்ற மறிச்சிட்டாங்க. குறிப்பாக தும்மலப்பட்டி, கணவாய்ப்பட்டி கண்மாய் அணைப்பகுதியில் மஞ்சளாறு படுகையில் அதிக அளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது அருகில் உள்ள வேளாண் நிலங்களில் வெள்ளம் புகுந்து கடுமையாக பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அடுத்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகள் வாழை, தென்னை, இதெல்லாம் எத்தனை நெல் நம்ம ஆதாரத்தவே அழிக்கிற மாதிரி நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தமிழக அரசு அதை நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செஞ்சு அந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே அகற்றி கொடுத்தா எங்களுக்கு அந்த தண்ணி போகிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக, உயிர் ஆதாரமாக எங்களுக்கு அந்த தண்ணிக்கு தான் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா ஓடிட்டு இருக்கு. அதனால் இதை கண்காணித்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் நீர் ஆதாரத்தை காக்க மஞ்சள் ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்றி ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே சுற்றுவட்டார விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.